Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். மிளகு காராசேவ் அல்லது பெப்பர் காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த காராசேவ் கூட நமக்கு பிடிச்சமான டீ அல்லது காஃபி கூட ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ப்ரப்போர்ஷனில் நீங்கள் இந்த காராசேவ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் வரும். அதாவது ஈவினிங் மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தோணும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் தோணும்போது அப்பப்போ எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 3 to 4 days வரைக்கும் வரும். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி மாவு வந்து வறுக்காத அரிசி மாவு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகாய் தூளோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகு தூள். உங்கள்கிட்ட மிளகு தூள் இல்லை அப்படின்னா மிளகை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ மிளகு தூள் சேர்த்த பின்னாடி இந்த காராசேவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ப்ரொபோர்ஷனுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம கடலை மாவு சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம எப்பவும் முறுக்கு பக்கோடா இந்த மாதிரி பண்ணும் பொழுது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவோம். ஆனால் காராசேவ் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ என்கிட்ட அந்த காராசேவ் பண்ணுறதுக்கு அந்த பெரிய இடியாப்ப பிழிகிற அந்த தட்டை விட கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும். அந்த ஹோல் இருக்கிற தட்டை எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு பிழிகிற ஆச்சில் எப்பவும் போல் எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் சைட் பை சைட் காய வச்சுருங்க. இப்போ டைரெக்டாக நம்ம அந்த காய வச்சுட்ருக்க எண்ணெயில் இதை பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான மிளகு காராசேவ் ரெடி ஆயிரும். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி கூட அதில் சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட மாவு ரெடி பண்ணிட்டோம். உள்ளே ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. அந்த ஹோல் சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றுங்க. சுற்றிட்டு லைட்டாக கையால் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு முறுக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ இதை 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான். ஃப்ரை பண்ணும் பொழுது நல்லா பபிள்ஸ் வரும். அந்த ஃப்ரை ஆகிற சவுண்டு நல்லா கேட்கும். ஒன்ஸ் அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சவுண்டு வராது, பபிள்ஸும் நின்றும். அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி தான் அந்த ஹோல் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்மளோட மிளகு காராசேவ் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Thanks for watching.